ஏசப்பா எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல கேட்போம். உடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க. வேதாகமம் சொல்கிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை என்று. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தில் நம் தீமையில் சிக்கிக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு நாடகத்தை மிக சிறப்பாக நடித்து கொடுத்தார்கள். அதிலிருந்து விடுவிப்பதற்கு கடவுளுடைய அருள் நலன்கள் தேவை. ஜீசஸ், தூய ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு இடத்துல கேட்போம். தூய ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. விண்ணகத்திலிருந்து உடைய ஆவியானுடைய வல்லமை அபரிவிதமாக எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. நன்றி 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 நன்றி. இப்பொழுதே எங்கள் உள்ளங்கள் எல்லாம் பலப்படட்டும், எங்கள் உள்ளங்கள் எல்லாம் ஊக்கமடையட்டும், எங்கள் உள்ளங்கள் எல்லாம் சமாதானம் பெறட்டும், எங்கள் உள்ளங்கள் எல்லாம் பலனடையட்டும் அப்படின்னு சொல்லி நம் உள்ளத்தை உயர்த்தி அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் கேட்போமா? சத்தத்தை உயர்த்தி, தூய ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, தூய ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தமாக வேதாகமம் சொல்கிறது, உங்கள் வாய்களை அகலமாய் திறங்கள், நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆமை நம் மத்தியிலே தான் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நமக்கு வேண்டிய காரியத்தை கொடுப்பதற்கு அவர் விரும்புகிறார். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. நம்முடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நாமே நன்றி நன்றி. இப்பொழுது ஒரு அல்லமை நம்மளை முழுவதும் நிரப்பும்படியாக. ஜீசஸ், நன்றி 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 நன்றி. எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்க, எங்கள் உள்ளங்களில் எல்லாம் பலனடையும்படியாக எங்களை நிரப்புங்க. நம்முடைய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் எங்களுக்குள்ளாக உண்டாகும்படியாக எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. தகப்படி இந்த உலகத்தில் எது இல்லாமல் எங்களை ஆட்கொள்கிறது தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நீங்கள் நிரப்புங்க. எல்லாரும் சொல்லுமா? நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை ஆட்கொள்ளுங்க தூய ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க. நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தே தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம்
கிட்டாத பாக்கியமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணனே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேஸ்வருக்கே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் தேடாத பாக்கியமே. ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவும். ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவும். உரைகின்ற படி போல வெண்மையாவும் ஐயா உன் திருவார்த்தையினார். உரைகின்ற படி போல வெண்மையாவும் ஐயா உன் திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேஸ்வருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேஸ்வருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேஸ்வருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேஸ்வருக்கே. நாராயணேஸ்வருக்கே. எங்களை முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ப்ரேயர் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்றைக்கி ஃபுல்லாக பெரிய பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் வந்ததுலேருந்து கீபோர்டு கிடந்து மல்லு கட்டிட்டு கிடந்துச்சு. அதில் அக்காமணி பட்டன் வந்து ஒர்க்காகவும் இருந்துச்சு. வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அது சரியாச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா நாடகம் முடிஞ்சோடனே இப்போ கீபோர்டு ஒர்க் பண்ணுறோம். இந்த ஸ்பீக்கரில் வாய்ஸ் கேட்க கீபோர்டு கேட்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எது எப்படி நடந்தாலும் கடவுள் இந்த இடத்துல எதற்காக நம்மளை அழைத்தாரோ அதற்குண்டான ஆசீர்வாதங்களால் நிரப்பாமல் நம்மளை கண்டிப்பாக அனுப்ப மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது இறைவாசனத்தை நாம் வாசிக்கலாம். இழந்து போனதை தேடி மீட்கவே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார், மானிட மகன் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க,
பாருங்க, நல்லா நமக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு பகுதி தான் சக்கேயுனுடைய அந்த பகுதி. பிரைஸ்லார் பிரைஸ்லார். முதலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சக்கேயுங்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்ப்பதற்கு என்ன செஞ்சாப்புல அப்படின்னா விரும்பினாப்புல. இயேசுவை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர் அத்தி மரத்தில் ஏறி இயேசுவை கண்டு கொண்டு திரும்ப இயேசு அவரை பார்த்து என்ன செஞ்சாப்புல அப்படின்னா, சக்கேயு விரைவாய் இறங்கி வா, இன்று நான் உன்னோடு தங்க வேண்டும் அப்படின்னு. பிரைஸ்லார் பிரைஸ்லார். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரைஸ்லார். அதற்கு முன்பாக இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், சக்கேயு நீ என்ன செய், விரைவாய் இறங்கி வா, நான் உன்னோடு என்ன செய்யணும், தங்கணும். பிரைஸ்லார் பிரைஸ்லார். அதில் 2 பகுதியாக நம்ம அப்படி வாசித்து அதை புரிஞ்சோம்னா இதில் சொல்லப்படுகிற கருத்தை நம்ம நல்லா உள்வாங்கி கொள்ள முடியும். பிரைஸ்லார் பிரைஸ்லார். இறுதி பகுதியில் சொல்றாரு பாருங்க, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்பாக இயேசு சக்கேயை பார்த்து சொல்கிறார், சக்கேயு நீ என்ன செய், விரைவா என்ன செய். யார்கிட்ட இறங்கி வரணும், யார்கிட்ட இறங்கி வரணும், அவர்கிட்ட இறங்கி வரணும். ஆமென். பிரைஸ்லார் பிரைஸ்லார். அவர்கிட்ட இறங்கி வரும்போது அவர் சொல்றாரு, நான் உன் கூட தங்குவேன் அப்படிங்கிறார். பிரைஸ்லார் பிரைஸ்லார். இப்போ என்ன மேன்மையை மனிதர்கள் இழந்து போனார்கள் அப்படின்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய உறவு இருந்துச்சு. நீங்கள் தொடக்க நூல் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வானதூதர்களை எதற்காக படைத்தார் அப்படின்னா அவருக்காகத்தான் படைத்தார். ஆனால் வானதூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவரை போற்றுவதும் துதிப்பதுமாக இருந்தார்கள். ஆனால் மனிதனையும் ஆண்டவர் எதற்காகத்தான் படைத்தார் அப்படின்னா அவரோடு இருப்பதற்காகத்தான் படைத்தார். அது மட்டும் இல்லை, அவர்களோடு உறவாடுவதற்கு. ஆமென். பிரைஸ்லார். நம்ம கடவுள் படைத்த இறைவன் அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, மனுஷனை படைச்சு களிமண்ணில் உருவாக்கிய மனிதனை படைத்து அவனோடு உறவாடுவதற்கு என்ன செஞ்சார் அப்படின்னா விருப்பத்தோடு இருந்தார். யாரோடு பேசுறதுக்கு, யாரோடு பேசுறதுக்கு, என் கூட பேசுறது. ஆமென். பிரைஸ்லார். கடவுள் யார் கூட பேசுறதுக்கு விரும்புறாரு? எனக்கு செல்போன் கூட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, டிவியோட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் கடவுள் விரும்புகிறார் மனிதனோடு பேசுவதற்கு. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதிகமாய் விரும்புகிறார். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மனித இனத்தோடு இருப்பதில் கடவுள் என்ன செஞ்சாராம், மகிழ்ச்சி கொண்டாராம். பிரைஸ்லார். இயேசுவுக்கே புகழ். கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு பார்த்தீங்களா? மனுஷனுக்கு எதுதான் விருப்பம் இருக்கு அப்படின்னா இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய காரியம் தான் மனிதனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. நான் முதற்கொண்டுதான் சொல்றேன், மனுஷனுக்கு எதுதான் ஆசை அப்படின்னா இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம். ஒரு வாலிப பையனிடமோ ஒரு வாலிப பெண்ணிடமோ போய் ஏதாவது நம்ம ஒரு ஆலோசனை சொன்னா இந்த வயசுல அனுபவிக்காம வேற எந்த வயசுல அனுபவிக்கணும்? பிரைஸ்லார். மனுஷன் 60 வயசுல கூட எங்கேயாவது சுத்தி பார்க்கலாமா, எங்கேயாவது டூர் போலாமா? பிரைஸ்லார். இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு தான் மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதற்காகத்தான் உழைக்கிறார்கள், அதற்காகத்தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள். பிரைஸ்லார். மனுஷனுக்கு விருப்பம் எல்லாம் இந்த உலகத்தை குறிச்சுதான். ஆனா கடவுளுக்கு விருப்பம் எல்லாம் எது அப்படின்னா உங்க கூடயும் என் கூடயும் வாழ்றது. பிரைஸ்லார் பிரைஸ்லார். பாருங்க, அவர் என்னோட கூட இருப்பதற்கு தான் அவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, என் கூட பேசுறதுக்கு ஆசைப்படுகிறார். பிரைஸ்லார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அந்த உறவை தான் ஆதி ஆகமத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அழகே ஆனவன் விரிசலை உண்டாக்கணும். பிரைஸ்லார் பிரைஸ்லார். நீங்க அந்த ஒரு சின்ன பகுதியாக இருந்தாலும் கூட அதை நம்ம அப்படி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவன் கடவுளோடு இருக்கிற வரைக்கும் பாவம் செய்ததற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவன் எல்லோரோடு எப்படி இருந்தான் அப்படின்னா சிங்கம் அவன் பக்கத்துல தான் படுத்து உறங்கிச்சு.
பிரைஸ்ல இயேசுவுக்கே புகழ். பாம்பு அவனோட தான் எல்லாம் போயிடுச்சு. அவன் கடவுளோடு இருக்கிற வரைக்கும் எந்த மனிதரும் தீங்கு செய்யல, எந்த உயிரினமும் தீங்கு செய்யல. எப்போ முதலாவதாக பாவம் செய்தானோ அப்போ எல்லாம் அவனுக்கு எதிராய் மாறியது. அப்போ கடவுளோடு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், கடவுளை விட்டு பிரியும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் பிரியும் அப்படிங்கிறது கடவுளுக்கும் நமக்குள்ள உறவை சொல்லுகிறேன். இயேசுவுக்கே புகழ். ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் உறவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவன் எந்த சூழ்நிலையிலையும் அவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா அமைதியும் மகிழ்ச்சியும் இழந்தவனாய் காணப்படவே மாட்டான். நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் கடவுள்கிட்ட வந்துட்டா எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்துடும், நான் இவ்வளவு பெரிய செல்வம் செழிப்பேன். இல்லைங்க, நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன், நான் எந்த இடத்துலையும் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா கலங்கி நிற்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த விண்ணை படைத்த ஆண்டவர் ஏன் கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். எனக்கும் அவருக்கு நல்ல உறவு இருக்கு. நான் எந்த இடத்துல வேதனைப்பட்டாலும் சரி, நான் எந்த இடத்துல கலங்கி நின்னாலும் சரி, நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னா அவர் உடனே இறங்கி வந்து வருவாரு. ஏன் அப்படின்னா எப்பவும் பார்த்தாலும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா நல்ல உறவோடு பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ அழகையானவருக்கு ஒரே ஒரு காரியம் தான், இந்த உறவுல இருந்து என்னை பிரிச்சு கொண்டு போயிட்டான் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா தீமைக்கு நேராய் திசை திருப்பி விடலாம். கடவுளுக்கு விருப்பம் என்ன அப்படின்னா இவனை திரும்பவும் அந்த மேன்மையான நிலைமைக்கு கொண்டு போகணும். கடவுளோடு இருக்கும்போது தாங்க ஒரு மனிதன் நல்வாழ்வு வாழ முடியும். நாம் எடுத்து வாசிக்கலாம். ரோமையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது இறைவசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்க 19ல சொல்லப்பட்டிருக்கு இழந்து போனதை என்ன செஞ்சாப்ல அப்படின்னா கடவுள் திருப்பி கொடுப்பதற்காகத்தான் வந்தார். இங்க வேதாகமம் சொல்கிறது பாருங்க, எல்லா மனிதருமே பாவம் செய்து கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். அது என்ன மேன்மையை கொடுத்தார் அப்படின்னா அதுவும் எதைத்தான் குறிக்குது அப்படின்னா அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் நிறைந்த வாழ்க்கையை தான் குறிக்கிறது. அவரை போல உருவாக்கி அவரை போல என்ன படைச்சு ஏதாவது சொல்கிறது, அவர் தன் உருவிலும் சாயலிலும் மானிடரை உருவாக்கினார் என்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொல்லுவாங்க, யாராவது போனா அப்படின்னா அங்கே கிறிஸ்தவங்க போகிறாங்க, அவங்க பின்னாடி போனீங்க அப்படின்னா அவங்கள யாராவது சரியான வழியில் என்ன செஞ்சுருவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் கடவுள் கொடுத்த அந்த மேன்மை பாருங்க. அவரை போல உருவாக்கி வச்சார். மனுஷனை எப்படி தான் உருவாக்கி, தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய உருவிலும் தான் மனுஷன் என்ன செஞ்சான் அப்படின்னா உருவாக்கி இருக்கிறார் கடவுள். மனுஷன் எப்படிதான் உருவாகுறான் அப்படின்னா தன்னுடைய தாய் தகப்பனுடைய சாயல்ல தான் உருவாகுறான். தாய் தகப்பனுக்கு எதுதான் ஆசையா இருக்கு? பிள்ளை என்ன செய்யணும்? என்ன மாணிக்கு இருக்க மாட்டேங்க, என்ன மாணிக்கு பேச மாட்டேங்க, என்ன மாணிக்கு செய்ய மாட்டேங்க, எதுதான் கவலையா இருக்கு? எனக்கு மட்டும்தான் அந்த கவலை இருக்கா? உங்களுக்குலாம் இல்லை. உங்களுக்கு எல்லாரும் என் பிள்ளை ஏசுவமானிக்கு இருக்குன்னு நினைக்கி உங்களுக்கு அப்படியா? எல்லார் குடும்பத்திலையும் எதைத்தான் நினைக்கிறோம் அப்படின்னா என்ன போல என் பிள்ளை வரணும். ஒருவேளை படித்த பிள்ளை குடும்பத்தில் என் பிள்ளை இந்த அளவுக்கு, நேற்றைக்கு முந்தானத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வயதான தாத்தா ஒரு பேர பிள்ளையை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. அங்கே இருந்த சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கு. ஒரு பிள்ளை பக்கத்தில் செல்லை பிடிக்கிட்டு ஓடிச்சு. உடனே செல்லை வை, நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், குடும்பத்தில் பிரைஸில் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும், நல்லா
எதுதான் முக்கியம்? நல்லா படித்தா நல்லா சம்பாதிக்கலாம். பிரைஸ்லா நல்ல ஒழுக்கமாக வாழலாமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். பணம் எப்போ அதிகமாக வருதோ அப்போ கண்டிப்பான முறையில் அங்கே என்ன இருக்காது அப்படின்னா ஒழுக்கம் இருக்காது. பிரைஸ்லா இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அங்கே வேதாவும் சொல்லி பாருங்க, எல்லா மனிதரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த அந்த மேன்மை, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா தீமை என்றால் என்னன்னே தெரியாம தான் அந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவங்க கொஞ்சம் பகுதி எழுதியிருந்தாலும் அவங்க அவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. பாருங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா அவங்க ஒரு நாள் கூட சமைக்கலைங்க. அவங்க ஒரு நாள் கூட சமைக்கவே இல்லை. கடவுளை நேரடியாக அவர்களுக்கு, அப்போ நானும் கடவுளும் ஒன்று சேர்ந்து நல்லா பேசிகிட்டே இருந்தால் வீட்டில் சமையல் பண்ண வேண்டாமா பிரதர்? அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. பிரைஸ்லா அப்படி ஒரு உன்னதமான ஒரு பகுதியை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். திருமண பக்கம்லாம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா பழங்கள், செடிகள் எல்லாம் அப்படி விதமாக இருந்திருக்கும். கொஞ்சம் பசிக்கிற நேரம் ஒரு ஆப்பிள் பழத்தை பறித்து சாப்பிட்ருப்பாங்க. ரொம்ப அதிகமாக தாகமாக எடுத்துச்சு அப்படின்னா ஒரு மாடுலேருந்து ஒரு பாலை பிடிச்சி குடிச்சிருப்பாங்க. இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் அதெல்லாம் சொல்லப்படுது. அவங்க இருக்கிற பகுதியில் நதிகள் அதெல்லாம் ஓடி இருக்கு. பிரைஸ்லா ஒரு பெரிய சோலைவனம் மாதிரி தான் பார்த்துங்க அப்படின்னா அந்த ஆதாம் ஏவாளை கடவுள் அவ்வளவு சிறப்பு நிறைந்தவர்களாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ்லா பிறகு இதை வெளியரங்கமா என்னால் அனுபவிக்க முடியாட்டாலும் கூட நான் கிறிஸ்துவோடு நல்ல உறவு வைத்திருந்தேன் அப்படின்னா உள்ளார்ந்த விதமாய் இந்த மகிழ்ச்சி அத்தனையும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். பிரைஸ்லா ஆதாம் ஏவாள் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளா? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் தான். பிரைஸ்லா அப்போ அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னா உள்ளத்தால நானும் இருக்க முடியும். பிரைஸ்லா நான் நிறைய இடங்களில் சாட்சி சொன்னது உண்டு. நான் முதலாவதாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அதிகமான இந்த நம்ம ஆர்சி சபையை குறித்தெல்லாம் அவ்வளவு ஒரு விழிப்புணர்வுலாம் கிடையாது. ஜெபம் அப்படின்னாலே என்ன தான் தோணும் அப்படின்னா பெண்டிகாஸ்காரங்க நடத்துகிறது தான் தெரியும். கோயிலில் ஏதாவது தியானம் அப்படின்னா சாமியார் சும்மா வந்து என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருப்பார். தியானம்னா என்னன்னே தெரியாது. பிரைஸ்லா அப்போ ஒரு இடத்துல ஜெபத்திற்காக நான் இரவு நேரத்தில் போயிருந்தேன். அப்போ ஜெபம்லாம் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அந்த பிரதர்கிட்ட ஜெபிக்க போனாங்க. அப்போ நானும் அப்படி கூட போனோடனே அப்படி எல்லோரும் ஒவ்வொருக்காக ஜெபித்து அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் போனோன்னே என் தலையில் கவிச்சு ஜெபம் பண்ணப்பல ஜெபம் பண்ண உடனே அப்படி கண்ணை மூடிக்கிட்டே தான் இருந்தார். அந்த பிரதர் திறக்கவே இல்லை. அப்படி என் தலையில் கவிச்சு ஜெபம் பண்ணோன்னே அப்படி டக்குன்னு முழிச்சு என்னை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு. பாருங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் உள்ளத்துக்குள்ளே ஒரு அக்களிப்பு வந்துச்சு. பிரைஸ்லா அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இணை புரியாத ஒரு மகிழ்ச்சியை என் உள்ளத்தில் அனுபவிச்சதே கிடையாது. நான் திரும்ப அப்படி நவுண்டு போகிறேன். அவர் திரும்பவும் என்ன அங்கிட்டு போனால கூப்பிட்டு ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் பிரதர் அப்படின்னாப்புல என் உள்ளத்துக்குள்ளே அப்படி ஒரு விதமான ஒரு அக்களிப்பு வந்துச்சு பாருங்க. அதை வாயினால் சொல்லவே முடியாது. பிரைஸ்லா இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கரெக்டாக ஒரு 2 வாரங்களுக்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னா கழுகுமலையில் தியானம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், ஆர்சி தியானம் நடத்தினா என்ன தியானம் இருக்கும்? சும்மா உட்காந்து தூங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். உண்மையிலே கடவுள் தம்மை அங்கே வெளிப்படுத்தினார். அவருடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புனதை நான் நல்லா உணர்ந்தேன். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 6 மாதம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்குள்ளே இருந்ததை நான் நல்லா உணர்ந்தேங்க. இந்த உலகத்துல தான் வாழ்றேன். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதருமே என் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. நான் போயிட்டு இருக்கும் போதே என் கூட ஒரு ஆள் பேசிட்டு வர்றதை நான் நல்லா உணர்வேன். ஒரு இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
நான் பில்டிங் ஒர்க் செய்கிறேன், நான் கொத்தனார், இப்போ வேலை எடுத்து செய்கிறேன். அப்போ கொத்தனாராக இருந்தேன். அப்படி கல் கட்டு கட்டிகிட்டே போயிட்டு இருப்போம். ஒரு பாந்து கிடக்கும், அதுக்கேற்ற மாதிரி சின்ன கல் எதடா தேடன்னு பார்த்தா எனக்குள்ளே இருந்து ஒரு ஆள் சொல்கிற முடியும், அந்த கல் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக சேரும். பிரைஸ்லாம் இனியேஸ்வரபுரத்துக்கு எய்த்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு சைடில் உள்ள பில்டிங் அப்போ தான் புதிதாக கட்டப்பட்டது. கீழே இருந்தே அதற்கு அந்த இது எல்லாம் பண்ணது யார் அப்படின்னா நான் தான். அது கிரடி மேஸ்திரி அவங்களுடைய வேலை. பிரைஸ்லார் பாருங்க, அது மேலே இருந்து அந்த மொட்டை மாடியிலிருந்து நான் ஆடிட்டு நிற்பேங்க. ஒரு மனிதர் இடத்துல சாதாரணமாக என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஃப்ரீயாக பேச முடியாது. நாடகம்லாம் நடிக்க அப்படி கூட்டிட்டு போவாங்க, நான் இப்படியே தான் நிற்பேன், இப்படியே குனிஞ்சிட்டே அப்படியே போயிடுவேன். முகத்தை கூட நேராக என்ன செய்ய முடியாது அப்படின்னா பார்த்து பேச முடியாது. பாருங்க, அந்த அபிஷேகம் எனக்குள்ளாக வந்த உடனே உண்மையிலே சொல்றேன், என் கூட ஒருத்தர் இருக்கிறத நல்லா உணர முடிஞ்சு மொட்டை மாடியிலிருந்து ஆடிட்டு இருப்பாங்க. பிரைஸ்லா இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தை வாயினால நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு அறிக்கையிட முடியாது, அதை உள்ளத்தால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அனுபவிக்க முடியும். கிறிஸ்து கொடுக்கிற அனுபவம், அவர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எவ்வளவு பேரின்பம் கிடைக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும் அப்படின்னா நல்லா அறிந்து உணர முடியும். உண்மையிலே சொல்றேன், அந்த அனுபவம் கிடைச்சதுனால தாங்க இன்னைக்கு எவ்வளவுதான் பாவங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இந்த இயேசு மட்டும்தான் வேணும்னு சொல்லி ஓட முடியுது அப்படின்னா அதற்கு அன்று கிடைத்த அந்த அனுபவம் தான். பிரைஸ்லா பாருங்க, இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது அவ்வளவு பேரின்பமா என் உள்ளத்தை என் ஆண்டவரால் நிரப்ப முடியும் அப்படின்னா நான் அவரிடத்துல போகும் பொழுது என் வாழ்க்கை இன்னும் எவ்வளவு சிறப்பு நிறைந்ததா இருக்கும். பிரைஸ்லா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இழந்த அனுபவத்தை எப்போ ஆதாம் ஏவாளும் அந்த அனுபவத்தை இழந்தது அப்படி தொடராய் வந்ததோ, சிலுவையில இயேசு சிந்திய இரத்தத்திற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அதுல பங்கு கிடைக்கிறது. பிரைஸ்லா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மீட்க இயலாதவாறு, பாருங்க வேதாகமம் நல்லா சொல்லுகிறது பாருங்க, மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாகவில்லை, உங்களுடைய தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப எனக்கும் கடவுளுக்கும் அங்க வேதாகமம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு பிளவு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தீச்செயல்களும் உங்களுடைய பாவங்களும். பிரைஸ்லார்ட். எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை எது கெடுக்குதான், எது பிளவு உண்டாக்குதான் அப்படின்னா என்னுடைய தீச்செயல்களும் என்னுடைய பாவங்களும். பிரைஸ்லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தவ காலத்தில் நாம் 2வது வாரத்தில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அடி எடுத்து வைத்து நாம் போகிறோம். பிரைஸ்லார்ட். நம்மளை நல்லா அலசி ஆராய்ந்து நம்மளை முழுவதுமாக கடவுளிடத்தில் கொடுக்கும் பொழுது உண்மையிலே சொல்ற ஒரு உயிர்ப்பின் நாட்களில் ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏகுவாக இருக்கும். பிரைஸ்லார்ட். அதற்காக தான் இந்த திருச்சபை இந்த 40 நாட்களை நமக்கு கொடுக்கிறது, நம்மளை முழுசு. ஏன்னா ஏகப்பட்ட குப்பை பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஒட்டிக்கிடுது எல்லா மனிதருக்குள்ளாக, ஜெபிக்கிற மனிதர்களுக்குள்ளேயும் சரி ஜெபிக்காத மனிதர்களுக்குள்ளும் சரி. பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் அநேக குப்பைகள் ஒட்டி கொள்கிறது. இது எல்லாவற்றையும் எடுத்து நம்ம தூர போட்டுட்டு நான் கடவுளிடத்துல நல்ல உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுக்கு விருப்பம். பிரைஸ்லார்ட். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. பாருங்க, நல்லா சொல்லப்படுறது, உங்களுடைய தீச்செயல்களும் பாவங்களும்
கடவுளுக்கும் எனக்கும் என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு பிளவை உண்டாக்குகிறது. பிரைஸ்லா பிரைஸ்லா. அப்போ இந்த பிளவை சரி செய்யணுமா வேண்டாமா? சரி செய்யணுமா வேண்டாமா? சரி செய்யணும் என்ன செய்ய? சரி செய்யணும் என்ன செய்ய? பிரைஸ்லா. எதையாவது இதுவரைக்கும் சொன்னீங்கல்ல, அதே மணிக்கு என்னத்தையாவது சொல்லுங்க பிரதர். பிரைஸ்லா பிரைஸ்லா. இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்க, நாம் அப்படி எடுத்து வாசிக்கலாம். லூக்காஸ் நற்செய்தியின் புஸ்தகம் 15வது அதிகாரம். லூக்காஸ் நற்செய்தியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11 நாம் வாசிக்கலாம். இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். ஒருவருக்கு, நல்லா கவனமா கவனிங்க, நாம நல்லா அர்ப்பணிக்கும் பொழுது உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட போராட்டத்தோட தான் ஜெபத்தில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது உருவாகி வந்திருக்கு. கண்டிப்பா ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய நன்மையை செய்வதற்கு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். பிரைஸ்லா பிரைஸ்லா. இயேசுவே உமக்கு நன்றி. கடவுளுடைய சமூகத்தில் ஒரு சின்ன காரியத்தை கூட என்ன செய்யாதீங்க அப்படின்னா அதை அசால்ட்டாக நினைக்காதீங்க. நான் கடவுள் எப்போ எப்படி எந்த மனிதருக்கு என்ன நன்மை செய்வார், எப்போ தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி தெரியாது. நான் கடவுளுடைய தன்மை சாதாரண நம்ம நினைப்பதை போல ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அவர் நொடி பொழுதுல என் வாழ்க்கையை என்ன செஞ்சுருவார் அப்படின்னா மாற்றி விடுவார். பிரைஸ்லா பிரைஸ்லா. இன்றைக்கு இருப்பதை போல நாளைக்கு என் வாழ்க்கை இருக்காது. அவர் ஒரு நொடி நினைச்சா போதும் என் வாழ்க்கையினுடைய மொத்தத்தையுமே மாற்றிடுவார். பிரைஸ்லா பிரைஸ்லா. கடவுளுக்கு விருப்பமும் அதுதான். ஏன் கடவுளை தேடி வர்ற மக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாருன்னா நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா விதத்திலையும் முன்னேறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நான் முன்னேறணும், என் வாழ்க்கையில் சமாதானத்தில் முன்னேறணும், என் வாழ்க்கையில் சந்தோஷத்தில் முன்னேறணும், என் வாழ்க்கையில் கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவுகளையும் என்ன செய்யணும் அப்படின்னா நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். பிரைஸ்லா பிரைஸ்லா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நாம் எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கணும். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தந்தையை நோக்கி, அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கை நல்லா கவனமா கவனிங்க. சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். கேட்ட உடனே தகப்பன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா சொத்தை எல்லாம் பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடுபயணம் மேற்கொண்டு அப்போ தகப்பன் இடத்துல இருந்து எல்லா சொத்தையும் வாங்கிக்கிட்டு தகப்பனை விட்டு பிரிந்து தொலை தூரத்திற்கு போயிட்டாப்ல. பிரைஸ்லா. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. பாருங்க, என்னுடைய தீச்செயல்களும் பாவங்களும் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை என்ன செய்கிறது அப்படின்னா கெடுக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா இங்க இளைய மகனை பாருங்க, தனக்கு தகப்பன் கொடுத்த எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தகப்பனை விட்டு வெகு தூரம் என்ன செஞ்சிட்டாப்ல அப்படின்னா கடந்து போய்விட்டாப்ல. பிரைஸ்லா பிரைஸ்லா. இயேசுவே புகழ். தகப்பனை விட்டு பிரிஞ்ச உடனே அங்க ஒரு காரியம் நடக்கு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. அங்கு தாறுமாறாக வாழ்ந்து என்ன நடந்துச்சா? அங்க என்ன நடந்துச்சா? அப்ப தகப்பனை விட்டு பிரிஞ்ச உடனேயே அங்க ஒரு செயல் நடக்கு பாருங்க. தாறுமாறான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? தாறுமாறான வாழ்க்கை. என்ன இது அப்படி என்ன அப்படின்னா தாறுமாறான வாழ்க்கைன்னா என்னடா அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் நெட்டில் ஒரு சில காரியங்களை அப்படி பார்த்து கொண்டே இருந்தேன்னு பார்த்துங்க. தாறுமாறு அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏடாகூடமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏடாகூடமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லை பார்த்துங்க அப்படின்னா முறையற்ற வாழ்க்கை. இன்னும் ஒரு சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நடன ஒரு பயிற்சி ஒன்று வைக்காங்கன்னு வைங்களேன். அதில் எல்லாரையும் அந்த நடனத்தில் ஆடுவதற்கு அழைக்கிறார்கள். அப்போ அது எல்லாம் என்ன செய்யப்படணும் அப்படின்னா அதற்குன்னு அவர்கள் ஒரு முறையான ஒரு வழிமுறைகளை கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஆட முடியும். ஆடுனா என்ன செஞ்சிடும் அப்படின்னா தோற்று போயிடும். பிரைஸ்லா
பிரைஸ்லா. அதே போலதான் கடவுள் நமக்கும் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு முறையா வாழ்வதற்கு கடவுள் இந்த வார்த்தை வழியாக என்னோடு அதிகம் பேசி இருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? நான் முறையாய் வாழ்வதற்கு இந்த வேதாகமத்தில் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பிரைஸ்லா, பிரைஸ்லா. பாருங்க, அங்க தனக்குள்ள எல்லாவற்றையும் திரட்டி விட்டு தகப்பன் இடத்துல இருந்து என்ன செஞ்சுட்டாப்ல அப்படின்னா, வெகு தூரம் போயிட்டாப்ல. பிரைஸ்லா, பிரைஸ்லா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மனுஷனிடத்துல கிடைக்கிற எல்லாமே யார் கொடுத்தது தான் அப்படின்னா, கடவுள் கொடுத்தது. அது போல நல்லா புரிந்து கொள்ளணும். அவன் பாருங்க, தனக்குள்ள எல்லாவற்றையும் சேகரித்து விட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, வெகு தூரம் போறான். இந்த உடல் யார் தான் கொடுத்தா அப்படின்னா, கடவுள் தான் கொடுத்தார். எனக்கு உறவு கொடுத்தது யார் அப்படின்னா, கடவுள் தான். எனக்கு பிள்ளைங்க கொடுத்தது யார் அப்படின்னா, கடவுள் தான். எனக்கு திறமையை கொடுத்தது யார் அப்படின்னா, கடவுள் தான். எனக்கு தேவையான எல்லா நலன்களையும் கொடுப்பது யார் அப்படின்னா, கடவுள் தான். இதை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வதே இல்லை. அதனால தான் என்ன உண்டாகுது அப்படின்னா, தனக்குள்ள எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கடவுளை விட்டு தூர போய் விடுகிறான். பிரைஸ்லா, பிரைஸ்லா. இந்த உடல்ல கொஞ்சம் வலு இருந்துச்சு அப்படின்னா, அந்த மனுஷனை அவ்வளவு எளிதாய் யாரையும் கையில் பிடிப்பதில்லை. கொஞ்சம் திறமை இருந்தா போதும், கொஞ்சம் அழகு இருந்தா போதும், கொஞ்சம் வசதி இருந்தா போதும். பிரைஸ்லா, பிரைஸ்லா. இது எல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர். பிரைஸ்லா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இளைய மகனை போலதான் நிறைய நேரங்கள்ல மனுஷங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு, எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு என்னால் வாழ முடியும், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட அழகு இருக்கு, என்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட உடல் நல்ல இளமையோட இருக்கு, ஆனால் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும் என்பதை அறியாமல் மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லாவற்றையும் தனக்குண்டு கடவுள் எனக்குன்னு கொடுத்தாரு, அதை நான் கடவுள் கொடுத்ததான் நினைக்காம எனக்குன்னு வச்சுட்டு என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, அவரை விட்டு தூர போயிடுறேன். பிரைஸ்லா, பிரைஸ்லா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, அங்க தாறுமாறு வாழ்ந்ததுனால அவனிடத்துல உள்ள எல்லாம் என்ன செஞ்சிட்டு அப்படின்னா, செலவழிந்து விட்டது. பிரைஸ்லா, பிரைஸ்லா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, அங்க வேதாகமம் சொல்கிறது, அவன் இருந்த இடத்துல கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. பிரைஸ்லா, பிரைஸ்லா. உழைச்சும் வாழ முடியாது, யாருக்கிட்ட போய் கையேந்தவும் முடியாது. எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக வாழ்க்கை போய்விடுது பார்த்தீங்களா? கடவுளை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து போகும் பொழுது, ஒருவேளை பஞ்சம் இல்லட்டா அந்த மனிதன் எங்கேயாவது போய் வேலை பார்க்கலாம், இல்லை யாரையாவது சார்ந்து இருக்கலாம். ஆனால் அங்கே வேதாகமம் சொல்கிறது, கொடிய பஞ்சம் ஏற்பட்டது, எந்த மனிதனையும் சார்ந்து இருக்க முடியலை. பிரைஸ்லா, பிரைஸ்லா. ஒரு மனிதனை கடவுளை விட்டு பிரியும் பொழுது அவனுடைய நெருக்கம் இப்படி தான் இருக்கும். பிரைஸ்லா. அதனால தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார், நீங்க வாங்கப்பா, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கியா, உன் வாழ்க்கையோட பிரச்சனையோடு இருக்கியா, நீ வேதனையோடு இருக்கியா, நீ கஷ்டப்படுறியா, நீ துன்பப்படுறியா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய அப்படின்னா என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கொள்ளும். பிரைஸ்லா, பிரைஸ்லா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, அவனை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பன்றிகள் தின்னுகிற நெற்றை கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லை. என்ன இல்லை? நெற்றை கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லை, யாரும் இல்லை. இன்றைக்கு அவ்வளவு சில சூழ்நிலைக்குள்ளாக மனிதர்கள் தள்ளப்பட்டாலும் கூட கடவுளை எட்டி பார்ப்பது இல்லை. பிரைஸ்லா, பிரைஸ்லா. இயேசுவுக்கே புகழ். பாருங்க, இவ்வளவு பிரச்சனையில வந்த ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு காரியம் நடக்க என்ன அப்படின்னா, அவன் அறிவு தெளிந்தவராய். வேதாகமம் அப்படி சொல்லுகிறது. அந்த பகுதியை வாசிக்குமா? அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. என்ன செய்றேன்? அப்போ பஞ்சத்திலையும் என் தகப்பனுடைய வீட்டில் மட்டும்
ஒரு நாளும் உணவுக்கு குறையே இருக்காது. நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பிரைஸ்லா பாருங்க, தன்னுடைய தகப்பன இடத்துல இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு போயிட்டான். கடவுள் கொடுத்த காரியத்தை வைத்து கடவுளை மகிமைப்படுத்தாம தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனா அங்க ஒரு காரியம் அவனுக்கு அறிவு தெளிவு உண்டாகுது. நான் இங்க என்ன செய்யறேன்? பசியா வாழ்றேன். ஏன் அப்படின்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னா பஞ்சம் இருக்கு. வேதாகம் அப்படிதான் சொல்லுகிறது, பஞ்சம் இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா பசியால் வாடுகிறேன். அவன் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க, என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலையாளுக்கே அதிகமான உணவு இருக்கியா. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பஞ்சம் இருந்தாலும் என் ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் ஒரு நாளும் குறையாத உணவு இருந்துகிட்டே இருக்கும். நல்ல கரங்களை தட்டு, நல்ல கரங்களை தட்டு. பிரைஸ்லாம் இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அவன் அறிவு தெளிந்த உடனே தன்னுடைய தகப்பனை நோக்கி போறான். எந்த தகப்பனை விட்டுட்டு தூரம் வந்தானோ, எந்த தகப்பன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தானோ அந்த தகப்பனை நோக்கி ஓடுகிறான். ஏன் அப்படின்னா இங்க பஞ்சத்தினால வாழ்வுக்கு ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையினுடைய தாறுமாறத்தினால எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அந்த தகப்பனை நோக்கி ஓடுகிறான். ஓடுகிற மனிதனை தகப்பன் தூரத்திலிருந்தே பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் கூட, எவ்வளவுதான் துரோகமாய் நடந்தாலும் கூட, என் ஆண்டவரை நோக்கி நான் போகும் பொழுது அவர் இருகரம் நீட்டி என்னை அணைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசர். அஞ்சிடாத மகனே மகளே உன்னை பேச்சிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். நல்ல கரங்களையும் என்னை பேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆபிரகாமின் யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகளே மகளே என்று உன்னை கேட்டிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கடல் வரும்போது நமக்கு உதவுவாரில்லை, கடன் பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. பற்றப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன் பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம நஷ்டங்களை மீற அவர் முன்வரவில்லை. உலகத்தின் தெய்வங்கள் ஒன்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வம். உனக்கு ஒருவர் விசாரிக்க துடிக்கிறார். என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்.
Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. வரும்போது கடவுளுடைய ஆவியானவரையும் சேர்த்து கொண்டு வந்துட்டா பாருங்க. இவ்வளவு நேரம் எடுக்காத ஸ்பீக்கர் இப்போ எடுத்துட்டு. Praise the Lord. நல்ல கரையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பாருங்க, கடவுளை தான் ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லா நன்மைகளையும் மனிதன் யார்கிட்ட தான் பெற்றுக்கொள்றான் அப்படின்னா கடவுள்கிட்ட தான் பெற்றுக்கொள்றான். ஆனால் அதை எல்லாம் திரட்டிக்கிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா கடவுளை விட்டு தூர போயிடுறான். கடவுளை விட்டு தூர போனது மட்டுமல்ல, தாறுமாறாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் என்ன செய்யறான் அப்படின்னா இழந்து விடுகிறான். உடல் கடவுள் கொடுத்துதான் தாறுமாற வாழ்றதுனால இந்த உடல்ல என்ன ஆயிருது அப்படின்னா நிறைய நேரங்களில் நிறைய நோய்கள் வந்துடுது. மனிதனுக்கு அதை குறித்துள்ள உணர்வு கொஞ்சம் கூட கிடையாது. தாறுமாற வாழ்றதுல மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அநேக நோய்கள் வந்துகிறது. ஆனால் இதை எல்லாம் தாண்டி கடவுளத்தில் போய் அவன் தகப்பனே என்று கரம் நோக்கி அவரை கூப்பிடும் பொழுது அவர் உடனே மனம் இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எந்த பிரச்சனையோட போய் அவர்கிட்ட நிற்கணும், நான் எந்த வேதனையோடு போய் நிற்கணும், நான் எந்த துன்பத்தில் போய் நிற்கணும், அதையெல்லாம் அவர் பார்த்துட்டு இவன் பிரச்சனையோட என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல அப்படின்னா என்னை ஒதுக்கல. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இவன் இந்த சூழ்நிலையில என்ன தேடி வந்துட்டான், இவனை நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா கைவிடவே மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு உண்டான எல்லா நலன்களையும் ஆண்டவர் கொடுக்கிறான். ஏதோ ஒரு சாதாரண ஒரு தெய்வம் இல்லைங்க. நம்ம அவரை நோக்கி அவரிடத்துல வரும் பொழுது நம்மளுடைய குற்றத்தை பார்த்தல்ல, நம்மளுடைய மீறுதல்களை பார்த்தல்ல, என்னுடைய இழப்புகளை பார்த்து உடனே அவர் என்ன செய்யறார் அப்படின்னா எனக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் செய்கிறார். அவர் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான், அவன் என்கிட்ட வந்து நிக்கானா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடல்ல படிச்ச ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், இந்த உலகத்துல நமக்கு பிடிக்கல அப்படி சொல்லி தள்ளுவாங்க மனிதர்கள். ஆனா எந்த சூழ்நிலையும் நான் கடவுளை விட்டு பிரிந்து வந்த மனிதன், கடவுளுக்கு எதிராய் செயல்படக்கூடிய மனிதன், ஆனாலும் நான் அவர்கிட்ட போகும் பொழுது அவர் என்னை என்ன செய்யறார் அப்படின்னா சொந்த பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் பாட்டில் அருமையான ஒரு பாடல் ஒன்று, இந்த ரத்தம் ஜெயம் அப்படிங்கிற அந்த பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. கடவுள் பாருங்க, நான் பாவம் செய்த மனிதன், கடவுளுக்கு எதிராக வாழ்ந்த மனிதன், கடவுளை வேண்டாம் சொல்லி உதறி போன மனிதன், நான் அவர்கிட்ட போய் நின்று ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் என்ன எப்படி பார்க்கிறார் அப்படின்னா பாவம் செய்யாத ஒரு மகனை போல என்னை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா. இந்த கடவுளை தாங்க நிறைய நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய சுயநலத்துக்காக விட்டுட்டு தூர போறேன். இவ்வளவு நல்ல ஆண்டவரை தான் என்னுடைய சுயநலத்துக்காக நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னு விட்டுட்டு தூர போயிடுறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, அந்த மனிதன் தூர போன ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை நோக்கி வந்த உடனே அவர் எந்த ரிமாண்டுமே வைக்கல. அவன் சொல்றான், வந்த உடனே சொன்ன ஒரே வார்த்தை, அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், என்ன மன்னியும் அப்படின்னாரு. அவர் வேற ஒன்றும் சொல்லலை, முதல் தரமான ஆடையை வந்து உடுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணுமா, நான் கடவுள் சமூகத்துக்கு போன உடனே எனக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட் முதல் தரமான ஆடை. அல்லேலூயா. அது என்னது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையில் நான் அவர் இடத்துல போனாலும் அவர் என்னை அப்படியே அரவணைச்சு தன்னுடைய ஆவியானவரை என் மேல் பொழிகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, திருப்பாடலின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 17வது இறைவசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது முன்னிலையில் இருந்து வாசிமா. அதான் கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே
கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. அவர் ஒரு நாளும் அவமதிக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பகுதியை திரும்ப வாசிங்க. கடவுளுக்கு ஏற்ற பலி, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. என்னவா? இல்ல, நல்ல கவனமாக கவனிங்க. கடவுளுக்கு ஏற்ற பலி என்னது? நொறுங்கிய நெஞ்சமே. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடை பலியிட்டாங்க, மாடை பலியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பலிகளை மனிதர்கள் கடவுளுக்காக படைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நமக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரே முறை எல்லாத்துக்காகவும் அவர் பலியாயிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ கடவுள் ஒரு பலியை எதிர்பார்க்கிறார். என்ன பலி அப்படின்னா நொறுங்கிய நெஞ்சத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நல்லா சொல்லப்படுது பாருங்க, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த நெஞ்சை நீர் அவமதிப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த திருப்பாடலின் புஸ்தகம் 51வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது பாடிய பாடல் பாருங்க. அவர் நீங்க அந்த பாடல்ல மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதுல எழுதப்பட்டிருக்கும், பத்சேபா என்கிற பெண்ணோடு அவர் தவறாக நடந்து கொண்டது நிமித்தம் கடவுள் கண்டித்ததற்காக எழுதிய திருப்பாடல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. பிறகு அந்த மனுஷன் யார் அப்படின்னா ஒரு பெரிய அரசர். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கடவுள் மேன்மையாய் உயர்த்தி வைத்தார். நல்லா கவனமாக கவனிங்க. கடவுள் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அவ்வளவு மேன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், யாரோ தனிப்பட்ட விதத்தில் மனிதருக்காக அல்ல, ஒவ்வொருவருக்கும் அவரை தேடி வந்த எல்லாருக்குமே கடவுள் என்ன செய்றார் அப்படின்னா ஒரு மேன்மையான வாழ்க்கையை தான் கொடுக்கிறார். எந்த மனிதனுமே இல்லை நான் கடவுளை அறிஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு மனிதனும் எப்போ கடவுளை ஒரு மனிதன் அறிகிறானோ அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மையாகத்தான் நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த மேன்மையில எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அப்படி ஒருவேளை நான் தவறி போயிருந்தாலும் கூட அவர் என்னை எப்போதும் அரவணைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லுவோம், குற்றம் உணர்ந்த நெஞ்சத்தை, என்னுடைய பாவத்தை குறித்து என்னுடைய குற்றத்தை குறித்து நான் மனவேதனை பட்டேன் அப்படின்னா அவர் என்னை புறம்பே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த இளைய மகன் தன்னுடைய பாவத்தை அறிஞ்சு தந்தை இடத்துல வந்து சொல்லவே இல்லை. தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய தந்தை இடத்துல வந்து சொல்லவே இல்லை. அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தது நிமித்தம் தன்னுடைய தகப்பனை என்ன செஞ்சாப்புல அப்படின்னா ஓடி போய் அரவணைத்து கட்டி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்தா போதுங்க, குற்றத்தை உணர்ந்தா போதும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம் கடவுள் இடத்துல நல்ல நெருங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கா என்னன்னு சொல்லி கூட எனக்கு தெரியல. அதிகமாக என்னிடத்துல யாரும் பேசுவதில்லை. ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண்டியஸ்காரங்க வந்து சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. அதுலேயும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் யாராவது ஜெபிக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே உடனே போயிடுவாங்க. அங்கே போய் நீங்கள் போகிறது சரியில்லை, நீங்கள் சில வெளிப்பாட்டுக்காரங்க, நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணுறது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏன் நீ சரி இருக்கியா, நீ சரியில்லையா அப்படின்னு சொல்லி பேசவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அதிகமான வார்த்தைகளை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவனை எப்படியாவது அங்கே கூட்டு போயிருன்னு தான் நினைப்பாங்க. அது வரைக்கும் அவன் உணர்வே இல்லாமல் இருந்திருப்பான். அப்படின்னா கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ ஒரு காலத்தில் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும் பொழுது, நான் ஒரு நேரம் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அவர் அநேக காரியங்களை பேசினார், சிலை வழிபாடை குறித்து அநேக காரியங்களை பேசினார். நானும் திரும்ப திரும்ப நிறைய காரியங்களை இறைவார்த்தை மூலியமாக
எடுத்து நிறைய பேசினேன். இப்போ அவர் கடைசியாக பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். திருத்தூதர் பணிகளில் அங்கே அனனியா சப்பரியா அப்படிங்கிற ஒரு மனிதர்களை குறித்து இருக்கும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அவர்கள் கடவுளுக்கும் தூய ஆவியானவருக்கும் எதிராக குற்றம் புரிந்ததால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் அப்படின்னா அங்கேயே சாகடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்க இந்த வார்த்தையை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் சிலை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தூய ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்கிறீங்க, அவர் உங்களை கொன்று விடுவார் அப்படின்னாப்புல. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அப்படி பொங்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே சொன்னேன், என்னை மீட்பதற்கு வந்த ஆண்டவர் என்னை கொல்வதற்காக என்னுடைய மீட்பை தேர்ந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஊதாரித்தனமாக அலைஞ்சிட்டு இருந்தேன், நான் கடவுளை விட்டு தூரதான் இருந்தேன். அவரை என்னை தேடி கண்டுபிடிச்சி தன்னுடைய அபிஷேகத்தை கொடுப்பது என்னை கொல்வதற்காக அல்ல, அவரோடு என்னை சேர்த்து வைப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேசி மாற்றி மாற்றி பேசிட்டு கடைசியில் அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. என் உள்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனக்கவலை உண்டாயிட்டு. என்ன கவலை ஆயிட்டு அப்படின்னா, ஒருவேளை நான் இறை வார்த்தையை மாற்றி பேசிட்டனோ, அவர் சொல்கிற விதமாக ஏதோ சரியாக இருக்குது, நான் தப்பாக பேசிட்டனோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உண்டாயிட்டு வேதனை தாங்க முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒவ்வொரு பக்கமாக அப்படி யார்கிட்ட போயிடா சொல்ல அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுடைய மனிதரை ஒருத்தரை பார்த்தேன், அவன் ஐக்கியத்தை சார்ந்த ஒரு சகோதரர் தான். அப்போ பார்த்து பேசும் பொழுது எல்லாவற்றையும் சொன்னேன், இப்படி நடந்துச்சு எனக்கு இப்போ அது ஒரு வேதனையை கொடுத்துட்டு அப்படின்னு ஒன்று. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இப்போது யாரையும் கொல்வதற்காக அனுப்பப்படவில்லை. நீங்கள் பேசுனதில் 1% கூட தப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள் பேசுனதில் 1% கூட தப்பு கிடையாது. அப்போ ஏன் எனக்கு வேதனை வந்துச்சு? அவர் கேட்டார், திரும்ப ஏன்ட்ட அந்த வார்த்தை கேட்டார். அப்போ ஏன் உங்களுக்குள்ளே வேதனை வந்துச்சு அப்படின்னா, அவங்க வயசில் உங்களை விட பெரியவராக இருந்திருப்பார், நீங்கள் அவர்கிட்ட கை நீட்டி பேசியிருப்பீங்க, அல்ல அவருடைய வார்த்தையில் ஏதாவது புண்படுற மாதிரி பேசியிருப்பீங்க. அதுதான் உங்களுக்குள்ளாக இந்த வருத்தத்தை கொடுக்கு. நீங்கள் கடவுள் சமூகத்துக்குள்ளே உங்களை அர்ப்பணித்து அதற்காக மன்னிப்பு கேளுங்க, உடனே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்றிருந்து இன்று வரைக்கும் என் உள்ளத்தில் எப்பப்பெல்லாம் வேதனை வருதோ, நான் அப்போ இன்னொரு நபரை நான் சுட்டி காட்டுவதே இல்லை. என் வேதனைக்கு இவங்களால தான் நான் வேதனைப்படுறேன், நான் இதனால தான் என் உள்ளம் கஷ்டப்படுது. எந்த நபரையும் நான் சுட்டி காட்டுவதில்லை. என் உள்ளத்தில் எப்போலாம் வேதனை வருதோ அப்போலாம் நான் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவர் இதில் நான் என்ன குற்றம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏதாவது நான் தப்பு செஞ்சிருந்தேன் அப்படின்னா உடனே அதில் எனக்கு உணர்த்தப்படும். செபித்த உடனே ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையில எங்கள் வாழ்க்கையில் போராடுறோமா, அதுலேயும் குறிப்பாக உள்ளத்துள்ள போராட்டம் வருதா, கொஞ்சம் கடவுள் சமூகத்தில் நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறி இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல கடவுளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல கடவுளுக்கு பிடிக்காத செயலை செஞ்சுருப்போம். அதை நம்ம கடவுள் சமூகத்தில் உட்காந்துருந்து அதை கடவுள்கிட்டே கேட்டோம் அப்படின்னா உடனே சொல்லி கொடுத்துருவார். எனக்குள்ளாக ஒரு அமைதி உண்டாயிரும். அது மட்டும் இல்லைங்க, நான் தூய்மையில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஒரு சின்ன குற்றம் கூடங்க, ஒரு சின்ன குற்றம் கூட எனக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவுல பிளவை உண்டாக்கிவிடும். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பன்றிகள் தின்னுகிற நெட்டை கூட சாப்பிட முடியாத நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரிஞ்சதுனால தான் உன்னுடைய குற்றத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிடு, நான் என்ன செய்வேன் அப்படின்னா எப்பொழுதும் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாளில் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதாவும் சொல்லியிருப்பதற்கு அவர் குற்றம் உணர்ந்த நெஞ்சை அவரை ஒரு நாளும் என்ன செய்வதில்லை அப்படின்னா அவமதிப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, திருப்பாடல் புத்தகம் 103வது அதிகாரம் 3வது 4வது இறைவசனத்தை நாம் வாசிக்கலாம்.
அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். பாருங்க, நல்ல அந்த வார்த்தை சொல்கிறது பாருங்க. அவர் உன்னுடைய குற்றங்களை எல்லாம் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த 103வது திருப்பாடல்ல மேல ஒரு ஹெட்டிங் அங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, கடவுளின் அன்பு, கடவுளுடைய அன்பு. அப்ப குற்றங்களை மன்னிப்பது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, கடவுள் என் மீது அன்பா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்போ என்னுடைய குற்றத்துக்காக நான் அவர்கிட்ட போய் நான் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேனோ, உடனே அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்க, மார்க் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு முடக்குவாதமற்ற மனிதனை 4 பேர் சுமந்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவின் இடத்துல கொண்டு போவாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, சிந்தனைகளை சிதற விடாதீங்க. நல்லா அர்ப்பணிக்கும் பொழுது உண்மையிலே ஒரு பெரிய விடுதலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுக்கு கண்டிப்பாக தருவார், கண்டிப்பாக தருவார். அதற்காகத்தான் அவர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனை, முடக்குவாதமுற்ற மனிதனை 4 பேர் சுமந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயேசு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. பாருங்க, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால இவர்களுக்கு இந்த மனிதனை எப்படியாவது இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல், இந்த மனிதனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் அந்த 4 பேருக்கு இருந்ததுனால இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து அவர் என்ன செய்யலை அப்படின்னா, அவங்க எல்லாம் பதறவே இல்லை. மேலே என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஓட்டை பிரிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓட்டை பிரித்து இயேசுவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இறக்கிட்டாங்க. இயேசு அவனை பார்த்து முத சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, மகனே உன் பாவங்கள். அவன் மன்னிப்பு கேட்டானாங்க? மன்னிப்பு கேட்டானா? அப்ப ஏன் இயேசு பாவத்தை மன்னிக்கிறார்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பகுதியை நல்லா யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, அந்த மனுஷன் பாவத்தை மன்னிப்பு கேட்கல, ஆனா கடவுள் சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொல்றாரு. அப்போ அவன் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கலன்னா கூட ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா? நான் சொன்னேன், ஒரு சின்ன பாவம் கூட எனக்கும் கடவுளுக்கும் ஒரு பிளவை உண்டாக்கிறோம். என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடாத வரை நாள் முழுவதும் நான் வேதனையில் அல்லல் பட்டேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். என் பாவத்தை நான் கடவுளிட சொல்லலை அப்படின்னா நாள் முழுவதும் என்னுடைய எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கல, ஆனால் கண்டிப்பாக ஒரு காரியம் நடந்திருக்கும். அவன் தன்னுடைய பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்பட்டு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவன் மனஸ்தாபம் அதிகமாகி கூட அவனுக்கு ஒரு முடக்குவாதத்துக்குள்ளாக அவன் போய் இருக்கலாம். கடவுள் என்னுடைய குற்றத்தை மன்னிக்கிறார். நான் மனஸ்தாபப்படுவதற்குத்தான் விரும்புகிறாரே தவிர பாவ எண்ணத்திலேயோ பாவ குற்றத்திலேயோ இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புவதில்லை. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்காக நான் மனஸ்தாபப்படுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பாவ எண்ணத்தையோ பாவத்தை குறித்த தண்டனையோ நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மனிதன் தன்னுடைய குற்றத்திற்காக அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா எத்தனை நாள் மனஸ்தாபப்பட்டான்னு தெரியல. ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவர் உடனே ஒரு வார்த்தை சொல்றார், மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்போ என்னுடைய மனஸ்தாபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எப்பொழுதெல்லாம் என்னுடைய குற்றத்திற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா விடுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கேன். எப்பொழுதெல்லாம் என்னுடைய குற்றத்திற்காக நான் மனஸ்தாபப்படலையோ அப்பெல்லாம் கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவுல நான் பின்தங்கி போய்கிட்டே இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் கடவுள் என்னுடைய குற்றத்தை மன்னிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் யாரையுமே புறம்பே தள்ளணும்னு சொல்லி அவர் ஒதுக்கவே இல்லை.
எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல விபச்சாரத்துல பிடிப்பட்ட கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட பெண் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பெண்ணை இயேசுவின் இடத்துல கொண்டு வரும் பொழுது கூட எல்லாரும் அவளுக்கு தீர்ப்பு சொன்னார்கள். எல்லாரும் அவளை குற்றவாளி என்று இயேசுவின் இடத்துல அறிக்கையிட்டார்கள். ஆனால் இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம் அப்படின்னு. பிரைசலா பிரைசலா. அவர் கேட்பாரு, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் கல்லி எறியட்டும். எல்லாரும் போனோன்னு அந்த பெண்ணிட்ட கேட்பார், யாரும் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கவில்லையா? நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போ. பிரைசலா பிரைசலா. அவர் எதிர்பார்ப்பது நம்மளிடத்துல மனஸ்தாபத்தை தான். அல்லேலூயா அல்லேலூயா. நான் மனஸ்தாபப்பட்டு அவர் இடத்துல போகும் பொழுது அவர் உடனே என்னை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஒரு நிகழ்வு அடிக்கடியாக நிறைய இடங்களில் சொல்வது உண்டு. ஒரு பாவம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை சில நேரங்களில் உடல் ரீதியாகவும் பாவத்திற்கு கொண்டு போய்விடும், மன ரீதியாகவும் கொண்டு போய்விடும். குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி வேதாகமும் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய குற்றங்களை யாருக்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னா, என் வீட்டில் என் பிள்ளைகிட்ட, என் மனைவிட்ட, என் அம்மா அப்பாட்ட இல்லை, யார்கிட்ட மறைக்கக்கூடாது? கடவுள்கிட்ட முதலாவது மறைக்கக்கூடாது. பிரைசலா பிரைசலா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஒரு ஊழியக்காரர் சொன்ன அந்த சான்று, அவர் ஒரு பகுதி வழியாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது உடலெல்லாம் கிழிந்து முடி இடியமாக வளர்த்த ஒரு மனிதன் தனக்கு எதிராக வந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக அந்த கிராமத்திற்கு சென்று இருக்கிறார். பிரைசலா பிரைசலா. போகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதன் அகோரமாக தனக்கு எதிராக வருகிறான். உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கு, அந்த மனிதனிடத்துல போய் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லு அப்படின்னு. இவருக்கு அந்த மனிதன் பார்க்கவே கொடூரமா இருக்கிறான். நான் கடவுள் சொல்றாரு, நான் அந்த மனிதன்கிட்ட போய் சொல்லு, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அவனை அன்பு செய்கிறேன்னு சொல்லு. உடனே 2வது வார்த்தையும் சொன்ன உடனே இந்த மனிதன் துணிந்து போய் அந்த மனிதனை எதிர்த்து நின்று, கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் அப்படின்னு உடனே அந்த மனிதனுக்கு கோபம் வந்துட்டு, கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா? வாய்ப்பே இல்லை. இல்லை, கடவுள் நேரடியாய் சொல்லுகிறார், உன்னை அன்பு செய்கிறார். உடனே அந்த மனிதனை அவனை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்த வீட்டிற்கு போனாப்ல. வீட்டிற்கு போய் அங்கே இங்கும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு, நான் இவ்வளவு கொடூரமானவன், கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா? இல்லை, கடவுள் உன்னை உண்மையாகவே அன்பு செய்கிறார். அவர் திரும்ப சொன்னார், இந்த வீட்டில் ஏகப்பட்ட இடங்கள்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா நிறைய பேரை கொள்ளுலாம் வச்சிருக்கேன். கடவுள் இப்போதே என்னை அன்பு செய்கிறார். இல்லை, கடவுள் உன்னை உண்மையிலே அன்பு செய்கிறார். பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல இந்த மனிதன் கடவுள் உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிகிட்டே இருந்த உடனே அவரால் அதை தாங்கவே முடியல. உண்மையிலே என்னை அனுப்பி ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறான்னு சொல்லி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணோடனே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கி வந்தார். பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாமல் பைத்தியக்கார மணிக்கு சுற்றி இருந்த மனிதன் புது மனிதனாய் உயிர் பெற்று எழுந்தான். பிரைசலா பிரைசலா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எந்த பாவத்தையும் செய்ய முடியாதுங்க. அது நம்மளை குற்றத்துக்குள்ளாக கொண்டு போயிடும், குற்ற மனப்பான்மைக்குள்ளாக கொண்டு போய்விடும். ஒரு குறிப்பிட்ட நாள் வாலிப வயது இருக்கும் பொழுது சில பாவங்கள் செய்வதற்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பாவம் நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படின்னா குற்றப்படுத்தி நம்மளை முடக்கி விடும். பிரைசலா பிரைசலா. எவ்வளவு பெரிய ஒரு பலசாலியாக இருந்தாலும் கூட பாவம் ஒரு மனிதனை என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவனை முடக்கி வைக்க முடிந்து விடும். பிரைசலா அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா பாவத்தை உன்ட்ட வச்சுக்கிடாத. பாருங்க, கடவுள் எனக்கு அவருடைய சமாதானத்தை தராரு, அவருடைய சந்தோஷத்தை தராரு, அவருடைய மகிழ்ச்சியை தராரு, அவருடைய பரிசுத்தத்தை தராரு. அதற்கு பதிலாக அவர் என்கிட்ட இருந்து எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உன் பாவத்தை பூரா என்கிட்ட தந்துரு அப்படிங்கிற. பிரைசலா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டைம் ஆகிட்டு ஒரே ஒரு வசனம் முடியும் பார்த்துட்டு யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது 6வது இறைவசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க.
மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். கடவுள் என்ன செய்யறார் அப்படின்னா பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் மனித உள்ளத்திற்காக என்ன செய்யறாரா? பேராவலோடு ஏங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனுஷ உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் நாள் முழுதும் அது தீமையே சிந்தித்து கொண்டு இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதயம்தான் இந்த உலகத்திலே மிக மிக வஞ்சகம் மிக்கது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய நாவு நரகத்திலிருந்து பேசுவதற்கு வார்த்தை எடுக்கிறது என்று யாக்கோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவ்வளவு மோசமான இதயத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்களும் நானும். வெளியே பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வானதூதர்கள் மாதிரி இருப்போம். சே, இவங்கள மணிக்கு ஆள் உண்டா? ஆனால் உள்ளத்தை தோன்றணும்னு வச்சிங்கன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த உள்ளம் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சுதாங்க கடவுள் அது கூட வாழ்றதுக்கு ஆசைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்காஸ் நற்செய்தி 13வது அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தை கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். என்ன செஞ்சிரும்? வெட்டிவிடும். எதை வெட்டணுமா? மரத்தை. கனி கொடுக்காத அத்திமரத்தை என்ன செய்யணுமா? கனி கொடுக்காத அத்திமரத்தை என்ன செய்யணும்? வெட்டிவிடும். நான் நல்ல கடவுளுக்கு கனி கொடுக்க அப்படின்னு சொல்லி நான் கடவுளுக்கு இந்த நாள் வரைக்கும் நல்ல கனி கொடுக்கேன், யாருமே சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அங்கே சொல்லப்படுது கனி கொடுக்காத அத்திமரத்தை வெட்டி விடும் சொன்ன உடனே அங்கே ஒரு தோட்ட தொழிலாளர் என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. தொழிலாளர் மலிமுறையாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் என்ன செய்றேன்? ஏறு போடுகிறேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை என்ன செஞ்சிரு? என்ன செஞ்சிருவா? ஒரே போட்டு தள்ளிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். உங்க உள்ளத்துக்காக, ஏன் உள்ளத்துக்காக தங்குறதுக்கு பேராவலோடு ஏங்குகிறாரு. ஆனால் அந்த உள்ளத்தில் என்னதான் இருக்கு அப்படின்னா தீமையும் வஞ்சகமும் தான் நிறைஞ்சு போயிருக்கு. பாருங்க, தன்னிடத்தில் வந்த திருமுழுக்கு பெற வந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து திருமுழுக்கு யோவான் சொன்னார், விரியன் பாம்பு குட்டுகளே அப்படின்னார். விரியன் பாம்பு என்னது? நச்சுத்தன்மை அதிகமாய் நிறைந்த மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது இப்படி சொல்றது பார்த்தீங்களா? விரியன் பாம்பு குட்டிகளே. யாரு? நான் தான். யாரு? நச்சு தன்மை நிறைஞ்ச மனுஷன் தான் நான். ஸ்தேவான் சொல்லுவார், திமிர்வாத பிடித்தவர்களே அப்படின்னு சொல்லுவார். ஸ்தேவான் சொல்லுவார் மக்களை பார்த்து, திமிர்வாத இது யாரு தான்? நான் தான். பாருங்க, என் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னா நச்சுத்தன்மை நிறைஞ்சு போயிருக்கு, திமிர்வாதத்தினால நிறைஞ்சு போயிருக்கு. ஆனால் இந்த உள்ளத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கு கடவுள் ஆசைப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது இவ்வளவு அழுக்கு நிறைஞ்சது தான். அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த 1 வருஷம் விட்டு வைங்கப்பா, இது அழுக்கு நிறைஞ்சு போய் இருக்கிறதுனால இதை வெட்டிடாதீங்க, இந்த 1 வருஷம் விட்டு வைங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொத்தி எரு போடுறேன், அது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக கனி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எனக்கு 42 வருஷம் கொத்தி எரு போட்டிருக்காருங்க. ஒரு வருஷம் சொல்லி 42 வருஷம் எனக்கு கொத்தி எரு போட்டிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவிடத்துல கடவுள் எனக்காக எப்படி பரிந்து பேசுறாரு பார்த்தீங்களா? நான் வருஷம் தூரம் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன். வருஷம் தூரம் என் உள்ள சரியில்லாம தான் இருக்கு. 42 வருஷம் எனக்கு ஆண்டவர், ஏன் இந்த ஒரு வருஷம் விட்டுருங்கடா, இந்த ஒரு வருஷம் விட்டுறியா, பிதாவின் இடத்துல பரிந்து பேசி தாய்மாரெலாம் இருக்கீங்க. 60 வயசு, 50 வயசு, 45 வயசு, நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் சொல்கிற கொத்தி ஏறி போட்டு இந்த வருஷம் இது கண்டிப்பாக கனி கொடுக்கும். எவ்வளோ நம்பிக்கையோடு நமக்காக காத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவம் நிறைஞ்சு போய் இருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட என்னை முழுசாக கொடுத்தா மட்டும் போதுங்க. அவர் எனக்குள்ளாக வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் பாவ உணர்வு வருதோ, எங்கெங்கெல்லாம் தீமை எழுந்து நிற்கோ, அத்தனையும் அவர் ஒரேடியாய் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழித்து என்னை முழுவதுமாய் அங்கே போகிறதுக்குள்ளே ஒரு புனித வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அழைத்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் என்னுடைய நிலைமையை பார்த்து என்ன செய்யலை அப்படின்னா ஒதுக்கலை. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீ வேண்டான்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு கேடு நிறைந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, நான் உன் குற்றத்தை மன்னிக்கிறேன், நான் உன்னுடைய மீறுதல்களை எல்லாம் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்ன செய்ய அப்படின்னா நான் உனக்குள்ளே வர்றதுக்கு உன் இதயத்தை திறந்து கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய சிலுவை பாடுங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாதுங்க. கடவுளுடைய சிலுவை பாடுங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. எனக்காக அவர் சிந்திய ஒவ்வொரு காரியமும் அது ஈஸியாக சொல்லக்கூடிய காரியமாக இருந்தாலும் கூட அதனுடைய அனுபவம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்த அளவுக்கு கடவுள் உங்கள் மீதும் என் மீதும் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட காரியம் 17 மணி நேரம் அவர் தண்ணியே குடிக்காமல் இருந்தார். எவ்வளோ நேரம்? 17 மணி நேரம் தண்ணியே குடிக்காமல் இருந்தார், அதுவும் வெயிலில். அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்கள், இந்த ஒரு மணி நேரத்தில் நான் எத்தனை நேரம் தண்ணி குடித்தேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனைக்கு அங்குள்ள ஃபேனு இங்குள்ள ஃபேனு, நான் இணலில் தான் நிற்கேன் வெயிலில். சிலுவையை, அந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ. சாதாரண ஒரு சிமெண்ட் மூடையினுடைய வெயிட் எத்தனை கிலோ அப்படின்னா 50 மூடை தான், 50 கிலோ தான். ஒரு சாதாரண ஒரு சிமெண்ட் மூடையினுடைய வெயிட்டு 50 கிலோ தான். ஆனால் இயேசு சுமந்த சிலுவையினுடைய எடை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 150 கிலோ சொல்கிறாங்க. பிரைஸ்லா, பிரைஸ்லா. அவ்வளோ எடையையும் வெயிலில் தூக்கிட்டு 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் இருந்திருக்கிறார் அப்படின்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் உள்ள அன்புல தான். இப்படி வேதனைப்பட்டாவது அவன் என்கிட்ட வந்துட மாட்டானா அப்படிங்கிற அந்த ஏக்கம். அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. நிறைய நேரங்களில் நம்மளே நினைக்கிறோம், நான் கடவுளோடு தானே இருக்கேன், நான் ஜெபிக்க தானே செய்கிறேன். உண்மையிலே இல்லைங்க, இல்லை. கடவுளுடைய ஏக்கத்தை நம்ம உண்மையாகி புரிந்து கொண்டோம் அப்படின்னா ஒரு நாளும் தயவுசெய்து நான் ஜெபிக்கிறேன், நான் கடவுளோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கடவுளை விட்டு தூரம் இருக்கீங்க. ஒரு மனிதன் கடவுளிடத்தில் நெருங்க அவனுக்கு ஒரே ஒரு குணநலம் உண்டாயிட்டே இருக்குங்க. நான் இன்னும் காணாது, நான் இன்னும் கடவுள்கிட்ட போகணும், நான் இன்னும் பணி செய்யணும், நான் இன்னும் தூய்மையாக்கணும் அப்படிங்கிற அந்த மனநல தான் உருவாகிட்டு இருக்குமே தவிர ஒரு மனுஷன் நான் ஜெபிக்கிறேன்ல, நான் தான் பைபிள் வாசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு அப்படின்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கடவுளை விட்டு தூர போயிட்டுருக்கீங்க, கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிட்டுருக்கீங்க. நமக்காக அவர் விலைக்கரியம் செலுத்தினது சாதாரண காரியம் கிடையாதுங்க. அதை உணர்ந்த ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. பரிசுத்தத்தில் வளரணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், அவருக்காக வேலை செய்யணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போலாம் நேரம் கிடைக்கும் ஜெபிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ்லா, அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, அவருடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னா 5480 காயங்கள் இருந்துச்சான். இயேசுனுடைய உடலில் 5480 காயங்கள் இருந்துச்சான். அதுலேயும் முதுகு பகுதியில் ஆழமாய் 150 காயங்கள் இருந்ததாக வல்லுநர்கள் சொல்கிறாங்க.
ஆழமான காயம் 150 காயங்கள். எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சதனுடைய முக்கிய நோக்கம் நான் அவர்கிட்ட போகணுங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய காரியத்துக்காக, உலகத்தினுடைய உறவுக்காக, உலகத்தினுடைய பிரச்சனைக்காக பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை விட்டு மனுஷன் தூர போயிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னேன், ஒரு மனுஷன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் முதலாவதாக தெரிந்து கொள்கிற இடம் என்ன அப்படின்னா கடவுளிடத்துல இருந்து பின் வாங்குறது தான் முதல் நிலம். அது வரைக்கும் நல்ல கோயிலுக்கு போயிட்டு இருப்பான், காலையில் பூசைக்கு போயிட்டு இருப்பான். நைட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னா மறுநாள் காலையில் பூசைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு வேலைக்கு போயிடுவான், பூசைக்கு போக மாட்டான். வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைக்கு அவன் முடிவெடுக்கிற முடிவு கடவுளை விட்டு தூர போகிறவன். ஏன் அப்படின்னா அதுல இருந்தால் அவனை ஈஸியாகி பிரித்து விட முடியும் என்பது அழகிக்கு தெரியும். பிரச்சனை முத்தின பிறகு கடவுளை தேடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் முதலாவதாக பிரச்சனை வரும். நீங்கள் நல்லா உங்களை ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீட்டில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஜெபத்துக்கு வர மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. முதலாவதாக நம்ம உதாசீனப்படுத்துகிற கடவுளுடைய சமூகம் தான். ஆனால் நான் அவரு கூட போகிறதுக்காக கடவுள் அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அவருடைய தலையில 17 முள்ளு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வெளியே வரல, தலைக்கு உள்ள போயினது அப்படின்னு சொல்லி அங்கே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அவர் முள்முடி வைக்கும் பொழுது வெளியே வந்த முட்கள் அல்ல, உள்ள போன தலைக்கு உள்ள போன முட்கள் மட்டும் 17 முட்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கு. பேசலாம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இவ்வளோ எல்லாம் அனுபவிச்சதனுடைய முக்கிய நோக்கம் ஒன்னே ஒன்று தாங்க, நீ இன்றாவது என்னிடம் வரமாட்டாயா? பேசலாம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் எழுந்திருப்போமா? நம்ம எழுந்திருப்போமா? கடவுள் என்ன தாங்க விரும்புகிறார்? எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் ஒரே ஒரு காரியம்தான், நான் மனஸ்தாபப்படணுங்கிறது மட்டும்தான். செய்து கண்களை மூடி அவர் நம்மளுடைய மனஸ்தாபத்தை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம குற்றத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டோம் அப்படின்னா உடனே அவருடைய கரம் இறங்கி வந்து என்னை தூக்கிடும். கடவுளுடைய அன்புங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஏனாதானம்னு அனுபவிக்க முடியாது. அவருடைய பாடுகளும் வேதனைகளும் நான் அவர்கிட்ட போகணும் என்பதற்காகத்தான். இழந்த உறவை புதுப்பிப்பதற்கு கடவுள் விரும்புகிறார். ஒரு சின்ன காரியம் கூட என்னை வந்து அவர்கிட்ட இருந்து பிரிச்சிடும். முழுசா நான் ஒரு இடத்துல என்னை அர்ப்பணிக்கும் பொழுது அதுதான் சொன்னேன். நான் முதலே பாவம் எனக்குள்ளாக வர்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என் உள்ளத்தில் ஒரு வெறுமை வரும், ஒரு வேதனை வரும். என் உள்ளம் ஏதோ ஒரு இதில் பரிதவிக்க அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒரு பாவத்தை எனக்குள்ளாக அது ஆட்சி செய்ய விரும்புகுது. நான் கடவுள்கிட்ட உடனே அர்ப்பணித்தேன் அப்படின்னா முழுசா என்கிட்ட அதிலிருந்து விடுதலை கொடுத்துருவார். முழுவதும் ஒரு இடத்துல கொடுப்போம். நல்ல அந்த தவக்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அர்ப்பண உணர்வோடு கூட, நல்ல ஒரு அர்ப்பண உணர்வோடு கூட நல்ல அர்ப்பணிங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் இந்த நாளில் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் ரொம்ப நாள் ஏதாவது வேதனையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த நாளில் உங்களுக்கு சரியாகிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க.
உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பெரிய வேதனையோ ஒரு கஷ்டமோ ஒரு நோயோ இருக்குது அப்படின்னா நல்லா அர்ப்பணிங்க. அது உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் பெறுவதை இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக பார்ப்பீங்க. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். குற்றம் சின்ன குற்றம்னு சொல்லி கூட நினைக்காதீங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நீ மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். கடவுள் இடத்துல சொல்லுங்கள். மனஸ்தாபப்படும் பொழுது ஆண்டவர் உடனே அவர் இறங்கி வருகிறார். ஒரு அளவற்ற அன்பை கொண்டு நம்மளை நிரப்ப விரும்புகிறார். வேதாகமம் சொல்வது, தூய ஆவியானவர் வரும்பொழுது கடவுளுடைய அன்பு உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது என்று. நம்ம குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படும் பொழுது நம்ம மீது அவருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வருகிறது. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, என்னோட குற்றங்களுக்காக மன்னிங்க, மீறுதலுக்காக மன்னிங்க. என் உடல் எனக்கு தந்தது உங்கள் மகிமைப்படுத்துதான் ஆண்டவரே. இந்த உடலை குறித்து நான் பெருமைப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. தகப்பனை எனக்கு கொடுத்த பெருமையை குறித்து நான் பெருமைப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. தகப்பனை என் வாழ்க்கையில் கொடுத்த நன்மைத்தனத்தை குறித்து நான் பெருமை அடித்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அந்த பெருமை என் வாழ்க்கையில் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டு ஆண்டவரே. இவ்வளவு சிறுமைப்படுவதற்கு முக்கிய காரணம் என் வாழ்க்கையில் நான் உமக்கு எதிராக நின்ற பாவம் தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு நீர் கொடுத்தது ஆண்டவரே. அதை வைத்துக்கொண்டு நான் உமக்கு எதிராகவே பாவம் செய்தேன் ஆண்டவரே. உமக்கு எதிராகவே மேன்மை பாராட்டினேன் ஆண்டவரே. தகப்பனே என்னை மன்னிங்கப்பா, அப்பா என்னை மன்னிங்கப்பா. என் பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டி இருக்கேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்க நீங்க கொடுத்த செல்வம் ஆண்டவரே. தகப்பனே எனக்கு கொடுத்த எல்லா காரியமும் என் திறமை எல்லாம் நீங்க கொடுத்ததான் ஆண்டவரே. தகப்பனை நான் பெருமைப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் அதை குறித்து மேன்மைப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க தகப்பனை. இந்த நாளிலும் கூட உடைய அருள் நலன்களால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் அவரிடத்துல கேட்போமா? நாம் கேட்கும் பொழுது தூய ஆவியானுடைய வல்லமை அபரிதமாய் நம்ம மீது ஊற்றப்படும். நம்மை முழுவதுமாய் அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தூய ஆவியானுடைய வல்லமை அபரிதமாய் ஊற்றப்படும். நம்ம அவரிடத்துல கேட்போம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நல்ல ஒரு அர்ப்பணிக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆமென். அன்பார்ந்த மக்களை, இதோ இந்த நேரத்தில் நம்முடைய கடவுளுடைய திருச்சமூகத்தில் நம்ம ஆண்டவரை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்ல, உடைய அன்பை நான் உணர்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல, உடைய திருக்கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்த ஆண்டவரின் அன்பை இனிமேலும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளும். இந்த அன்பை உணர்கிற நேரம் கண்களை மூடி உற்சாகமாக கைகளை தட்டுமா? ஜீசஸ் நன்றி 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 இயேசுவே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணிப்போடு என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. சொல்லுங்க, உள்ளமுடல் எல்லாமே வார்த்தை உணர்ந்து சொல்லுங்க. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. சொல்லும், உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கருடு இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கருடு இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா. உண்மை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. இப்பொழுது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா.
அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நானெல்லாம் உனக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நானெல்லாம் உனக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், என் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, இப்பொழுது உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் எங்கோ மடிந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் எங்கோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணிப்போடு ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, சொல்லுங்க வாருமையா, சொல்லுமா போதகரே, சேர்ந்து வாருமையா போதகரே. பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரு போதகரே. சொல்லோ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, அபிஷேகத்திற்காய் நதியாக வாரு போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, உலங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, உலங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கதுமே, நீந்தி நீந்தி மூழ்கதுமே, மிதந்து மிதந்து மகிழதுமே, மிதந்து மிதந்து மகிழதுமே. வறுமையா ஜீவ தண்ணீரே
ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே ஓடும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே ஓடும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே மிக செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வாழ்மையா போதகரே வாழ்மையா போதகரே வாழும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய் கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் வாழ்மையா போதகரே வாழ்மையா வற்றாத ஜீவ நதியாக வாழ்மையா போதகரே வாழ்மையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வாழ்மையா போதகரே வாழ்மையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வாழ்மையா ஜீசஸ் போதகரே வாழ்மையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே சொல்லுமா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழும் போதகரே சேர்த்து சொல்லுமா ஜீவ தண்ணீரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது மகிமை மேகங்களை மூடிக்கொண்டிருக்கிறது வைராக்கியம் உள்ளத்திற்குள்ள வைராக்கியம் உள்ளத்திற்குள்ள அர்ப்பணிப்பு இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அந்த அளவற்ற அன்பு ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது நம்ம தீமைகள் நம்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது பலவீனங்கள் நம்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது சுகவீனங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக நன்றி